हाय फ्रेंड अस्सलामु अलैकुम इनकी ஏசட் கிச்சனில் சொர்க்கா பாயசம் பார்க்க போகிறோம். தோலெல்லாம் சீவிட்டு சொர்க்காவை இப்படி துருவிக்கணும். சாதாரணமாக அம்மா சமையல்னால் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொர்க்கா பாயசம் எங்கள் அம்மா ஸ்வீட் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சொர்க்காலாம் இப்படி துருவிட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் யாருக்கு அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும்னு இந்த யூடியூப்பில் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். பாதி சொர்க்கா தான் எடுத்துருக்காங்க. நல்லா துருவிட்டு எப்படி வரதான்னு நீங்கள் பார்க்கணும். பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், சர்க்கரை 50 கிராம், பால் நமக்கு தேவையான அளவு பால். இது நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம், மீஷோவில். உங்கள்கிட்ட இருக்குதுன்னா இப்படி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நைஃப்பில் கட் பண்ணிடுங்க. முந்திரி பாதாம் எல்லாம் இப்படி துருவிக்கணும். நல்லா துருவிட்டு இந்த பொடிசாக வந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். திக்கான பால், தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு கிளாஸ் பால், நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. வந்ததும் இப்போ ஒரு கடாயில் நெய் 150 கிராம் நெய் நல்லா காயிடணும். நல்லா காஞ்சிட்ட பிறகு ஏலக்காய் 2 ஏலக்காய், திராட்சை நல்லா வறுத்துட்டு அப்புறமா பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்துக்கணும். அதுலேயே அப்புறமா சொர்க்கா அதிலே போடணும். நெய்யில் வறுத்துக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லை பால், அந்த பால் இதிலே ஊற்றிடணும். நல்லா கலந்து விட்டது. ஒரு கொதி வந்ததும் நல்லா ஒரு கொதி வரணும். அது குக் ஆகிடணும். சொர்க்கா குக் ஆன பிறகு சர்க்கரை போடுங்க. அதிலே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா அது குக் ஆகாது, எப்படியும் ஆகிடும். ஒரு குக் ஆன பிறகு சர்க்கரை போட்டாக்கா நல்லா இருக்கும். கொதி வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சொர்க்கா பாயாசம் ரெடி. இன்னைக்கு இஃப்தியார் டிஷ்ஷில் நமக்கு சொர்க்கா பாயாசம் எங்கள் மம்மி செஞ்சு கொடுத்துட்டாங்க. வாங்க பார்க்கலாம், எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம்.